ஏய் தனோ, என்னாச்சு? உன்னோட இந்த ஷர்ட்டை பார்த்ததும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஏன் கதிர், துபாய்க்கு போயும் எதுவும் செட் ஆகாம இங்க வந்து எவ்வளவு பிரச்சனைங்க, அவமானங்க. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா அட்லீஸ்ட் நீயாச்சும் நிம்மதியா இருந்திருப்பல்ல. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு நீதான் முக்கியம். உண்மையை சொல்லணும்னா நீ தாண்டி எல்லாத்தையும் எனக்காக இழந்துட்டு வந்து நிக்கிற. நான் ஒரு அனாதை தானே. மாமா என்ன படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனதே பெரிய விஷயம். ஆனா நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே வசதியான சூழ்நிலையில. எவ்வளவு கஷ்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் நீ மட்டும் தான் என் கையை பிடிச்சிட்டு நிக்கிற. உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருக்க இந்த உசுறு மட்டும் தானே. நாம வாழ்ந்து காட்டணும்டா. அப்பா கிட்ட சொன்ன மாதிரி எப்படியாவது இன்னும் 6 மாசத்துல நம்ம முன்னேறி வாழ்ந்து காட்டணும். அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷமா இருக்கும் கதிர். கண்டிப்பா தானா. நாளைக்கு ஒரு புது வேலையை தேடுறேன். கையில ஒத்த பைசா இல்லாம நாம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆனா மனசுக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் கூட வீட்ல இருந்து டியூஷன் எடுக்கிறேன். தனமா, வாங்கக்கா. அப்பா வீட்டுக்கு போனதும் உங்களை பார்க்கவே முடியல. உள்ள வரும்போது வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் நேரா மேல வந்துட்டோம். பக்கத்துல கடைக்கு போயிருந்தேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பிரச்சனைங்க. இவருக்கு வேலை வேற சரியா அமையல, அதான் அங்க இருக்க வேண்டான்னு இங்க வந்துட்டோம். ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? அவருக்கு மைல்டு அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோமா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட், ஸ்கேனு, மருந்து, மாத்திரைன்னு காசு தண்ணியா செலவாகுதுமா. ஒரு சின்ன விஷயமா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நீங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் இந்த 3 மாச வாடகையில கழிஞ்சிருச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. நீங்க வரலன்னா புதுசா வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு அட்வான்ஸ் வாங்கலான்னு இருந்தேம்மா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வர 7ஆம் தேதிக்குள்ள அவருக்கு ஆன்ஜியோ பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 7ஆம் தேதிக்குள்ள கொடுத்தா போதும். கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோமா. சரி, நான் வரேம்மா. வரேங்க. சரி, வரேம்மா. என்ன கதிர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்பதான் கையில பணமே இல்லன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம், மறந்துட்டியா? அதுவும் இல்லாம நாளையில இருந்து நாம வேலையை தேடணும். ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும்னு நீ தானே சொல்லுவ. இப்ப என்னடானா நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிருமா? அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் 1 மாசம் கழிச்சு தானே கிடைக்கும். இவங்க 7ஆம் தேதிக்குள்ள கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் மோட்டிவா நீ தானே பேசுன, இப்போ இப்படி பண்ற? சரி விடு, நீயே இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் உன்னை டிமோட்டிவேட் பண்ணல. நாம ஜெயிக்கிறோம். ஏங்க, பரிமாற வாங்க. பெரியப்பா, என்ன சொல்ல போறீங்க? உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் ஆளாளுக்கு ஒரு நியாயம். உயிரே போகட்டுமே, உண்மையா இருக்கணுங்கிறது தான் முக்கியமே. ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வச்சு அது பொய்யாகிறப்போ நாளைக்கு அவங்க உண்மையே சொன்னாலும் அவங்க மேல நம்பிக்கையே வராது. ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மனுஷங்க இப்படிதான். அது மனைவியா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன,
யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட உண்மையை மறைப்பாங்க. அதனால யார் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு நான் பாடம் கத்துக்கிட்டேன். இல்ல அப்படி ஒரு பாடத்தை நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மையா இருக்கான்னு பாக்குறத விட நான் உண்மையா இருக்கேன் நான் மட்டும் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா நம்ம வீடு, கோபம், தாபம், பொய், ஏமாற்றம் இதையெல்லாம் தாண்டி ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருக்கணும். என்னைக்கும் இந்த ஒற்றுமை குலைஞ்சிடக்கூடாது. பரவாயில்ல, இனிமே யாரும் இத பத்தி பேச வேண்டாம். அப்போ சாப்பிடுறேன்.